எஸ் சார் எஸ் சார். ஐயோ ஏதோ ப்ரொடியூசர் கார் போல் இருக்கேன். நான் என்ன ஒண்ணு இருங்க சார் திறந்துக்கிறேன். இது ஏண்டா இப்ப பப்பர் பேங்க் கதவை திறந்த ஆரன் சத்தம் கேட்டா உடனே திறந்துடுறத யாரு என்னன்னு கேக்குறது இல்லையா? என்ன பண்ண சொல்ற? நேத்து ஒரு ஐஸ் வண்டிக்காரன் வந்து ஆரம்பிச்சா பழக்கம் திறந்துட்டேன். பழக்க தோசம். ஆமா நீ எதுக்கு திடீர்னு நீங்க வந்த? திடீர் சாம்பார் திடீர் ரசம் மாதிரி திடீர்னு ஒரு ப்ரோக்ராம். நான் பொண்ணு பார்க்க போறேன். கொழுப்பா குத்துனா மூக்கு தெரிச்சு போகும். அசோக் பிள்ளர் மாதிரி பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்க பிள்ளர் மாதிரி இருக்க உனக்கு பொண்ணா கேக்குது? உண்டோ? பொண்ணு எனக்கு இல்லடா, உனக்கு தான். எனக்கா? யாருப்பா? யாருக்கு தெரியும்? புரோக்கர் அட்ரஸ் கொடுத்தான், எங்க முதலாளி காரை கொடுத்தாரு. நீ சட்டு புட்டுன்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு. ட்ரெஸ் சேஞ்சா? சேஞ்ச் இந்த ட்ரெஸ்ஸை வச்சுதான். அதனால சேஞ்ச் பண்ற வேலையே கிடையாது. சரி இதையே போட்டுட்டு வா. பொண்ணு அலறிட போது இல்லைன்னா. ஏய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அடிங்கடா. அப்பா எங்க குட்டி வந்த நீ? தாதா வீடா இருக்குமோ? பேசிக்கிட்டு இருக்காதயா. இந்த அடியா? நீ ஓவரா ஆக்ட் பண்ணதுனால எனக்கு கொலையே நடுங்கி போய். உனக்கு சும்மாவே நடுங்க. உனக்கு பிறந்த எனக்கு எப்படி நடுங்க? ஏண்டா வீட்டை பார்த்தா ரொம்ப பெருசா தெரியல? வீடு மட்டும் இல்லப்பா, வரவேற்பு ரொம்ப பெருசா இருக்க. ஏப்பா நம்ம ரேஞ்சுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? அதானே, நமக்கு ஆரம்பத்துல பிபி வாசிப்பான், போறப்போ சேகண்டி வாசிப்பான். இவன் ரெண்டுமே இல்லாம பேண்ட்ல வாசிக்கிறான். அதானே சம்பந்திக்கு சாராய கடையில வேலைன்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் இவன் சைடுல சாராயம் காய்ச்சி சப்ஜாடா பெரிய பில்டிங் கட்டி போட்டுட்டான்னு இருக்கும். வாங்க சம்பந்தி, வாங்க மாப்பிள்ள. அப்பா இந்த ஆள் மண்டைய பார்த்தா சாதாரண சாராய வியாபாரி மாதிரி தெரியலப்பா. பெரிய பேரல் வியாபாரியா இருப்பானோ? அப்ப நாம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க 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 வாங்க. என்ன மாப்பிள்ள யூனிஃபார்மோட வந்திருக்காரு? டியூட்டில இருந்து அப்படியே வந்துட்டாரு. அவன் பொண்ணு பார்க்கணும், 5 நாளைக்கு முன்னாடி லீவு போட்டு பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுவான். நீங்க டியூட்டில நேரா வந்திருக்கீங்களே, இங்கதான் மாப்பிள்ள நீங்க நிக்கிறீங்க. இங்க மட்டும் இல்லைங்க, அங்கேயும் இவன் நின்றுட்டே தான் இருப்பான், உட்காரவே மாட்டான். அவ்வளவு மரியாதைங்களா? சரி சரி சரி, பொண்ணை பார்த்துட்டு மத்தெல்லாம் பேசுவோம். பொண்ணு வெயிட்டிங்ல இருக்கு, வாங்க. பொண்ணு வெயிட்டிங்ல இருக்கா? ஏப்பா பொண்ணை பார்க்கத்தானே வந்திருக்கோம். அதானே, நாம பார்க்க தானே வந்தோம். உட்காந்து சாப்பிட்டு போவா வந்தோம். பாப்பா பொண்ணோட அப்பா போயிட்டாரு, அழுத ஏமா கக்கிஸ்குள்ள போயிட போறான். வாங்க 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 மாப்பிள்ள, உட்காருங்க உட்காருங்க. வணக்கங்க. வணக்கங்க. ஏப்பா என்ன பொண்ணு ஆண்டி மாதிரி இருக்கு? இவங்க அவரோட அம்மா. இது என் பொண்டாட்டிங்க, போய் பொண்ணோட சொல்லு போ. அம்மா ஜோதிகா. இங்கேயும் ஜோதிகாவா? நீதானா கேப்டன்? நீங்களா? யாப்பா பயமுறுத்துற? எனக்கு தெரியாம எப்படா கேப்டன் ஆனா? நான் எங்க ஆனே, அவளா ஆக்கிட்டா. இந்த Dress ஒர்க் அவுட் ஆயிருச்சு. கண்டுக்கறாப்பா. ஏமா மாப்பிள்ளை உனக்கு முன்னாலே தெரியுமா? அது என்ன அப்படி கேட்டீங்க? நான் டியூட்டில இருக்கப்ப ஸ்கூட்டில வந்து அந்த பியூட்டியை காப்பாத்துனது நான் தானே. அது மட்டுமா? இடுப்பு சுளுக்கு எடுத்து விட்டதே அவர்தான்ப்பா. அப்படியா? சரி, இடுப்பு சுளுக்கு எடுத்து விட்டியா? எப்படி? இது என்ன கிரிக்கெட்டா? ஆக்ஷனை ரீப்ளே பண்ணி காட்டுறதுக்கு மடக்குப்பா. மாப்பிள்ள முதல்ல நீங்க என்னை மன்னிக்கணும். உங்களை இந்த ட்ரெஸ்ல பார்த்தோன்னே சாதாரண சோல்ஜர் நினைச்சேன். பாப்பா சொன்னவன தான் நீங்க கேப்டன் தெரியுது. அப்பா அவங்களே மெல்ட் பண்ணி ஒத்துக்கிட்டாங்கல்ல. பொண்ணும் பெருசா இருக்கு, இடமும் பெருசா இருக்கு, எப்படியாச்சும் பேசி முடிப்பா. ஐயோ அப்பா. மாப்பிள்ள எங்க டியூட்டி பாக்குறாரு? கேட்ல தான். எது? இல்லங்க, நான் இந்தியா கேட்ல வேலை பாக்குறேங்க. அத சொல்றாங்க. இந்தியா கேட்டா? அப்பா பெரிய ஏரியா. மாப்பிள்ள நானும் மிலிட்டரி சேர்ந்து பெரிய கேப்டனான்னு ஆசைப்பட்டேன். ஆனா 1 இன்ச் குறைஞ்சு போச்சு. எது? உயரத்துலங்க. ஆனா இவனுக்கு இன்ச்சு ப்ராப்ளமே கிடையாது. 5 அடி 9 அங்குலம் இவன் உயரத்துல. ஹைட்டும் சரி வெயிட்டும் சரி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நாளைக்கு உங்க வீட்டை பார்க்கணும். இல்லடா வீட்டை பார்க்கணுங்கிறான், நாரிடுமே. அதான்ப்பா பயமா இருக்கு. எப்பா நீ தான் வாயை திறந்தா பொய்யா கொட்டுமே, ஏதாச்சும் ஒரு பிட்ட போடுவே. நீங்க வரலாம், ஆனா எங்க வீடு அந்த காலத்துல மவுண்ட் பேட்டில் கட்டின பழைய வீடு. அதை இடிச்சிட்டு இப்ப புதுசா கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த ஏரியா பூரா கல்லும் கட்டியுமா இருக்குது. நீங்க வர நேரமா பார்த்து கட்ட உங்க கபாலத்துல விழுந்து நீங்க பொட்டுன்னு போயிட்டீங்கன்னா அப்புறம் நல்ல காரியம் நின்னு போய் பெரிய காரியம் இல்ல நடக்கும். என்னங்க இது? நம்ம இந்த ப்ரோகிராம கேன்சல் பண்ணிடலாம். அப்பா cancel மேட்டர் வலிச்சிட்டே போறீங்க. டப்பு டிப்புன்னு பேசி முடிங்க. பாப்பா படு அவசரப்படுது. மேற்கொண்டு என்ன பண்ணலாம்? அடிச்சிட வேண்டியது. பத்திரிக்கைங்க. பத்திரிக்கைங்களா? ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நாங்க கிளப்பட்டுக்கலாம். ஒரே ஒரு பிட்ட போட்டு பட்டுன்னு முடிச்சுட்ட. அப்ப என்ன நீதாப்பா அப்ப? ஐயே என்ன தரகன் தாறுமாறா ஓடி வரான்? ஏய் அப்படி ஓடியாடுற?
பின்னால எது நாயகி துரத்துதா? நாய் துரத்தலையா, நான் தான் உங்களை துரத்திட்டு வரேன். என்ன விஷயம்? ஒரு தப்பு நடந்து போச்சுங்க. ஏன் எங்கேயும் கை வச்சிட்டியா? அட சும்மாரியா, நீ ஒரு வாட்ச்மேன், நீ ஒரு பொண்ணு கேட்டியா? பக்கத்துல ஒரு ரிச் மேன், அவங்க ஒரு பொண்ணு கேட்டாங்களா? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்ரஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், உங்ககிட்ட கொடுக்க வேண்டிய அட்ரஸ் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அட்ரஸும் மாறி போச்சு, பொண்ணும் மாறி போச்சு. இந்த உண்மையை இப்பவே போய் உள்ள ஓபன் பண்ணிடுறேன். நீ ஓபன் பண்ணா எங்களை க்ளோஸ் பண்ணிடுவாடா. இந்த ஆளு போய் தொலைஞ்சாலும் பரவாயில்ல, நான் மாப்பிள இருந்தே ஆகணும். அப்படின்னா அப்படியே போட்டு அமுக்கு, உன்னை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அப்ப 500 ரூபாய் இப்பவே கொடு. இப்ப முடியாது, கல்யாணம் முடியட்டும், பின்னால லம்பா கொடுக்குறேன். பின்னாடி தரீங்களா? அப்ப ஓகே, வரட்டுமா? ஏப்பா பின்னால என்ன ரொம்ப சந்தோஷமா போறான். இப்ப செலவாயிடும் போல இருக்கு, பின்னாலன்னா சேஃப்டி பண்ணிக்கலாம்னு ஒரு சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் ஒரு டைப்பா இருக்காப்பா, வா போலாம். ஏய் என்னடி விஜயசாந்தி பட போஸ்டர் மாதிரி துப்பாக்கியோட போஸ்ட் கொடுத்து நிக்கிற? மிலிட்டரி ஆபீசரோட மிஸ்ஸஸ் ஆக போறல, அதான் அவரளவுக்கு என்ன நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த துப்பாக்கில தான் சுட ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஓஹோ, ஏய் அங்க பாரு, உனக்கு ட்ரைனிங் கொடுக்க மிலிட்டரியே வந்துட்டு இருக்கு. அட 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 அட, என்ன நட என்ன உட. தங்க பதக்கம் சிவாஜிக்கு அப்புறம், 3 முகம் ரஜினிக்கு அப்புறம், காக்கி சட்டை கமலுக்கு அப்புறம், வால்டர் வெற்றிவேல் சத்யராஜுக்கு அப்புறம், இந்த யூனிஃபார்முக்கு ஏத்த கெட்டப் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. டார்லிங், மத்தவனுக்கு ஓ குரூப் பி குரூப்னு பல குரூப்ல ரத்தம் ஓடுது. எனக்கு என்ன குரூப்ல ஓடுது தெரியுமா? என்ன? எம் குரூப்ல ஓடுது. எம் ஃபார் மிலிட்டரி குரூப்ல ஓடுது. உங்ககிட்ட தான் நான் சுட கத்துக்கணும். என்னடா சுடணும் சொல்லு. தோசை சுடணுமா, இட்லி சுடணுமா, புரோட்டா சுடணுமா, வடை சுடணுமா? வேணுங்கிற சுட்டு தள்ளுற தின்னு உடம்ப தேத்து. இப்படி ஊத்தி இப்படி சுத்தி விட்டு சுட்டா தோசை, ஒரே இடத்துல ஊத்தி அவிச்சா இட்லி, புரட்டி புரட்டி போட்டா பரோட்டா. பரோட்டாவா? ஐயே, என்னடி உன் ஆள் பெரிய மிலிட்டரி கேப்டன் சொன்ன? இது கிச்சன் பார்ட்டிடி. ஏய் தூமா கோலி டார்லிங், நீங்க அதெல்லாம் நல்லா சுடுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப நீங்க சுட வேண்டியது துப்பாக்கில. துப்பாக்கியா? பத்தியடி பத்தியடி, துப்பாக்கினது என் டார்லிங் எவ்வளவு அட்டென்ஷன்ல நிக்கறாருன்னு. இங்க பார், அவரு கருப்பு ஜாக்கி சான் இப்ப துப்பாக்கி எடுத்து பறந்து பறந்து சுட போறாரு. நீங்க எல்லாம் வேடிக்கை பாருங்க. துப்பாக்கில சுடவா? நான் குறி வச்சு சுட்டாலே குறுக்க பறக்க போறவளா செத்துருவாரு. ஐயோ, இன்னைக்கு எவன் ஜாக போறா தெரியலையே. இருக்கட்டும், நடக்கணும் நடக்கட்டும், பாப்போம். மகனே மகனே, என்னப்பா? கல்யாண பத்திரிக்கையை அடிச்சு லம்பா லவட்டிக்கிட்டு வந்துட்டேன், வா போகலாம். ஆமாமா டார்லிங், நான் எங்க அப்பா கூட போய் பத்திரிக்கை கொடுத்து வந்துடுறேன். இருங்க இருங்க, இப்பதான் எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு. மாமா இங்க வாங்க. தள்ளு இப்படி. நான் மாமா தலையில பழத்தை வைப்பேனா, அவரு குறி பார்த்து சுடுவாராம். ஐயோ, எது சன்னு கண்ணால என்ன சுடுவானா? என்ன கன்றாவிடா இது? இந்த குண்டு ஒரு குண்டு தூக்கி போடுது. அப்பா ஆரம்பத்திலே ஓந்தல தான் ஆரம்பிப்பான்னு எனக்கு தெரியாதுப்பா. கவலைப்படாத, நான் இருக்கேன். அதான்டா கவலையா இருக்குது. அம்பாடி, இப்படி செய்யலாமா? உங்க அப்பனை வர வச்சு அவரு தலையில பழத்தை வச்சு இவனை விட்டு அவரை சுட வைப்போம். ஐயா, அது வழுக்கு தலை மாமா. பழத்தை வச்சா பொழுக்குன்னு கீழே விழுந்துரும். வழுக்கு தலைக்கு இப்படி ஒரு சேஃப்டியா? இது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா காலையில கன்னத்தை வழிக்கும் போதே கபாலத்தையும் சேர்த்து வச்சிருப்பேன். போங்க மாமா. ஏய், துப்பட்டாவை சுத்தி வை. இந்த ஆப்பிள் பழத்தை எடுத்து மாமா தலைமையில வைங்க. டார்லிங் டார்லிங், இப்படி செஞ்சானா? ஆப்பிள் வந்து ஓல்ட் பேஷன், தர்பூசணி வச்சா லேட்டஸ்டா இருக்கும்ல. என்ன லேட்டஸ்ட்? இல்ல, ஏரியா பெருசு, ஷூட் பண்ணோம்னா வெடிச்சு நாலா பக்கமும் சிதறும் போது கொஞ்சம் கண்ணுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும்ல. ஓகே. ஏய், தர்பூசணி தூக்கி மாமா தலைமையில வைங்க. மாமா போங்க போங்க. பாத்துரா, படக்கூடாத இடத்துல பற்ற போகுது. கல்யாணத்துக்கு முன்னால நீதான் பலி ஆவேன்னு நான் நினைக்கலப்பா. பழத்தை எடுத்து வைங்க. கம் ஆன், கேட்ச் இட். அப்பா. 1 2. ஏன் கை நடுங்குது? மில்டில AK-47 பீரங்கி டாங்கி எல்லாம் பிடிச்சு பெரிய லெவல்ல பழகிட்டனா, இங்க வந்து கொக்கெல்லாம் சுடுற துப்பாக்கி பிடிச்சோன்னா கூசுது. கூசப்படாது. கம் ஆன், ஷூட் இட். ஓகே. மகளே, துப்பாக்கியை கொஞ்சம் தூக்கி பிடிப்பா. கீழே இறக்கி சுட்ட நெஞ்சு பஞ்சர் ஆயிடும். சுட போது பேசாதயா. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். காக்கா, இது சுட்ட காக்காயா சுடாத காக்காயா? எப்படியோ கபாலத்துக்கு வந்தது காக்காயோட போச்சு. என்னடா இது? பழத்தை சுட சொன்னா காக்காயை சுட்டுருக்கீங்க. அது வேற ஒண்ணும் இல்ல டார்லிங். காக்கா வந்து அந்த தர்பூசணியை கொத்தி தூக்கி பாத்துச்சு. அதான் முதல்ல காக்காயை சுட்டுட்டு அப்புறம் பழத்தை சுடலாமேன்னு. ஓகே. பறக்கிற காக்காயை பளிச்சுன்னு சுட்ட உங்களுக்கு பழத்தை சுடுறது ஏமாத்திரம். ஓகே, நான் உங்களை ஹஸ்பண்டா ஏத்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். அப்ப நான் போயிட்டு வரலாம் தாய். அப்பா, கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா மேல போயிருப்பா, நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். குடும்பமே தரிசா இருக்கும். இந்த காக்கா வந்து காப்பாத்துச்சு. காக்கா வாழ்க. டேய் மச்சான், இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. உன் காதல் கை கூறதுக்கு அற்புதமான நாள்.
நீ நர்மதா கிட்ட விடுற டைலாக்ல அவ அப்படியே மயங்கி கிறங்கி அவ வாயாலே உன்னை ஐ லவ் யூ சொல்ல வச்சணும், புரிஞ்சுதா? அப்படி அவ மட்டும் உன்னை ஐ லவ் யூ சொல்லிட்டான்னு வச்சுக்கிய, இந்த கைய வெட்டி காலிக்கு காணிக்கை ஆகிடுவோம். ஐயோ நல்ல ஐடியாடா. என்னங்கடா அதுக்கு என் கை தான் உங்களுக்கு கிடைச்சதா? இந்த கையால உடைச்சு சாப்பிட்டதை விட இவன் கையால வாங்கி சாப்பிட்டதாண்டா அதிகம். அதனால இவன் காதலுக்காக உன் கைய வெட்டுறத தப்பே இல்ல. சரியா? நீ என்ன சொல்ற? நியாயமான பேச்சே, விடுங்கடா. முதல்ல நர்மதா லைன்ல வராங்களான்னு பாப்போம். மாமு, கல்கட்டா காளிய ஒரு தடவை மனசுல நினைச்சுக்கிட்டு நம்பரை போடு. மச்சான் சாமியை வேண்டிக்கடா. ஹலோ, நர்மதா ஸ்பீக்கிங். டேய் மச்சான், நர்மதா ஸ்பீக்கிங்கடா. வெச்சிர போறாடா, பேசுறா. ஹலோ மேடம், நான் தான் பர்மா பாலா பேசுறேன். பர்மா பாலானா? பர்மால இருந்தா பேசுறீங்க? இல்ல மேடம், பர்மா பஜார்ல இருந்து பேசுறேன். ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல மேடம். என் நர்வ்ஸ் எல்லாம் ஒரே நான் ஸ்டாப்பா மின்னல் வெட்டிக்கிட்டே இருக்கு மேடம். லேட்டஸ்டா என் படம் பாத்தீங்களா? மின்னல வாங்குற படத்தை 100 ஷோ 100 நாளும் பார்த்தனா பாத்துக்கோங்க. நானா? உங்களுக்கு அவ்வளவு இஷ்டமா? பின்ன நீங்க நடிச்ச முதல் படத்தை பார்த்தேன், உங்க லைஃப் லாங் ரசிகன் ஆயிட்டேன். மேலும் மேலும் நீங்க நடிச்ச படத்தை பார்த்து மனசுக்குள்ளேயே ரொம்ப லைக் பண்ண, இப்போ லவ் பண்றேங்க. எல்லா ரசிகர்களும் சொல்றதுன்னு நீங்களும் சொல்றீங்க. சாரி மேடம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். மத்தவங்க சொல்றதெல்லாம் ஜஸ்ட் லைக், நான் சொல்றது லைஃப் லாங் மேடம். நிஜமா தான் சொல்றீங்களா? காட் ப்ராமிஸ் மேடம். ஐ லவ் யூ பாலா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ வேண்டா. ஐ லவ் யூ மேடம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. டியூட்டி சேஞ்ச் பண்ணோம். மணி 6 ஆச்சு, இன்னும் ஆளே காணுமே. ஓ, கரெக்ட் டைம் வர மாட்டீங்களா? ஆமா, பெரிய கேப்டன் உத்தியோகம். கேட்ல வேலை பார்க்கிற நாதாரி தானே ரெண்டு பேரும். போயா உண்ணாக்கு போ. ஏய் இங்க வா, இங்க வா, இது உருவிட்டு போ. ரெண்டு கலாணி போய் உள்ள வச்சாவே அடுத்த நிமிஷமே நம்ம ரெண்டு பேரும் வெளியே வச்சு ஓடி போயிடுறோம். இல்ல டயத்தை கீப் பண்றாரு. போ. ஐயா ஆல்பம் சோசியம் பார்க்கலையா? ஆல்பம் சோசியம். ஐயா ஆல்பம் சோசியம் பார்க்கலையா? சோசியம் ஆல்பம், ஆல்பம் சோசியம், ஆல்பம் சோசியம். ஆல்பம் ஜோசியம் பார்க்கலையா? என்னடா புதுசா இருக்கு? ஆல்பம் ஜோசியம் வாயா இங்க. நானா ஐயா? நீ தானே கூப்பின. வணக்கம் 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 வணக்கம். ஆமா, கிளி ஜோசியம் எலி ஜோசியம்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன ஆல்பம் ஜோசியம்? அதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் காலம். இப்போ எல்லாம் ஆல்பம் சோசியம் தான் பிரபலம். ஏட்டையா? ஏட்டையாவா? ஏய்யா, நீ பார்த்தா ஏட்டையா மாதிரியா தெரியுது? வாட்ச்மேனு. வாட்ச்மேன் ரொம்ப கேவலமா பொழக்கிற. குச்சியை உள்ள விட்டு ஆட்டிடுறேன். இத பத்தி எனக்கு விளாவரிவா சொல்லு. அதாவது இந்த ஆல்பத்துல எல்லா நடிகர் நடிகையோட போட்டோவும் இருக்கு. நீங்க இந்த மஞ்சள் நூல் எடுத்து நடுவ போட்டீங்கன்னா எந்த நடிகர் நடிகையோட போட்டோ வருதோ அதை வச்சு பலன் சொல்லுவேன். அப்படியா? ஆமா. எப்படி சொல்ற? ஐயா இப்ப சூப்பர் ஸ்டாரோட போட்டோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் எப்படி ஒரு ஸ்டைல்ல முன்னேறிக்கிட்டே போனாரோ அதே மாதிரி வேற வேற ஸ்டைல்ல நீங்க பிக்கப் ஆயிருவீங்க. சரி, வில்லன் போட்டா வந்தா? வில்லங்க மாயிரு. ஒரு ரத்த கண்ணீர் எம்ஆர்ஆர் வந்தா குஷ்டம் வந்துடும். என்ன என்னங்க நல்லதா கேட்க வேண்டியானுங்க. சரி, இதுக்கு எவ்வளவு? 3 ரூபா. ஒரு டீயும் பண்ணு போச்சா அன்னைக்கு? சரி, நீ செக் பண்ணி பார்த்த வேண்டியதான். கொண்டா நூல போடுங்க. எப்படி ஜெகஜோதியா இருக்கு பாருங்க. என்னையா சோதியா வந்திருக்கு? ஜோதிகா ஜீன்ஸ் சித்தலகி மாடர்ன் மகாதேவி கூடிய சீக்கிரத்துல ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஒரு பொண்ணு மாட்ட போறாயா? ஐயா, என்னையா வைரமுத்து கழுத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் லெவல் இழந்த படம் ரஞ்சு தானே? சரி, என் ஆல்பம் சொன்னா ஆண்டவன் சொன்ன மாதிரி. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த ட்ரெஸ்ல தான் உனக்கு மிகப்பெரிய யோகம் இருக்கு. எந்த காரணத்தை கொண்டு இந்த ட்ரெஸ்ஸை கலட்ட கூடாது. குளிக்கும் போது கலட்ட கூடாது. சோப்பு எப்படி போடுறது? உள்ள விட்டு போடு. அப்புறம் பாரு யோகத்தை. நீ மிகப்பெரிய கோடி தராக போறடா. ஆல்பம் ஜோசியா பாருங்கடா. ஆல்பம் ஜோசியா பாருங்கடா. என்னங்கடா அது? நான் கோடி சொன்னான்னு சொல்லிட்டு அவனே அழுதுட்டு போறேன். நிம்மதியா இருந்தையா. இந்த ஆல்பக்காரன் ஏன் நிம்மதிக்கு ஆப்போசிட் போறானே? ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ? ஐயோ ஐயோ, திஷ்டி பூசணிக்காய் ரோட்ல உடைக்காங்கன்னா கேக்குறாங்களா? ஒரு பூசணிக்காய் மேல இன்னொரு பூசணிக்காய் ஏறி உருண்டு கிடக்கு. எந்திரிமா, எந்திரி எந்திரி, மொல்ல 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 எந்திரி. என்னமா எட்டு மாதிரி நிக்கிற? லொட்டுன்னு விழுந்ததுல ஏதோ நட்டு கழண்டு போச்சு. ஐயோ, அப்ப இதுக்கு மிலிட்டரி வைத்துனா கொஞ்சம் இரு. நான் பண்ற மாதிரியே நீ பண்ணு. அப்படி சரியாரு 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 சரியாரு. இப்ப ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப டிஃபரெண்டான வைத்தியம். ஒரு நொடியில சரியா போச்சே. நீங்க ஆர்மி தானே? ஆர்மி? ஆர்மினா மிலிட்டரி மேன்.
மிலிட்டரி மேன் அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா? நீங்க மிலிட்டரி வைத்தியம் லெஃப்ட் ரைட்னு சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் கேப்டன். கேப்டன் கரெக்டா சொன்ன. வாட் இஸ் யுவர் நேம்? ஜோதிகா. படத்துலயும் ஜோதியா, பக்கத்துலயும் ஜோதியா. அரே ஜோசியா, Dress ஒர்க் அவுட் ஆயிருச்சா? Dress ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இங்க வா. நேத்து ஏதோ ரசிகர்கள் போட்டோ எடுத்ததுக்காக பாலா சண்டை போட்டனால மேடம் கோவமா இருந்தாங்கல்ல? ஆமா. அது பாலா மேல தப்பு இருக்க மாதிரி தெரியல. இந்த கேமராவுல தான் ஏதோ தப்பு இருக்க மாதிரி தெரியுது. இத பிரிண்ட் போட்டா உண்மை வெளிச்சத்துக்கு வந்துரும். நீ உடனே போய் பிரிண்ட் போட்டு வா, நான் சமய கட்ட பாத்துக்கிறேன். டேய், டோட்டல் வீட்டுக்கு நீதாடா வாட்ச்மேன். சமையல் கட்டு வீட்டுக்குள்ள தான் இருக்குது. அதையே நீ தனியா போய் பாக்குற. சாரிப்பா. ஏண்டா மூஞ்சிலியா உதறி விட்டு போற? இன்னும் வந்த பிரிண்ட் போடுறேன்டா, வந்து பிரிண்ட் போடுறேன். வந்து வர வேண்டிய இடம் வந்தாச்சுப்பா, இங்கே நிறுத்திக்க. இந்தாப்பா நிறைவா வச்சுக்க. கௌசி வெளியில வா, வெட்டியே எடு. கௌசி இதோ தெரியுது பார்ப்பாங்க, அதுதான் நடிகை நர்மதா வீடு. எக்ஸ்கியூஸ் மீ சார், நடிகை நர்மதா மேடம் வீடு அது? நடிகை நர்மதா வீடா? அதுவும் அந்த பக்கம் தெரியுது பாருங்க, அந்த வீடுதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஏமா இதோ இருக்கிற நர்மதா வீட்டுக்கு எங்கேயோ ரூட் சொல்ற? என் வேலையை அந்த பொண்ணு கொடுத்துட்டா அதுக்குதான். ஓ ஐயா, சினிமா தெரியாத பொண்ணா கூட்டிட்டு வாடான்னாரு. நீ என்னடான்னா இந்த தெருவை மிதிச்ச உடனே சினிமாவை அட்டப்படியா கத்துக்கிட்ட. டெவலப் ஆயிட்டமா, டெவலப் ஆயிட்ட. என்ன ஆட்டோக்கார, நான் வேணா ஸ்டார்ட் பண்ணி தரட்டுமா? போமா போ. ஆம்பளை என்னாலே ஸ்டார்ட் பண்ண முடியல, பொம்பளை நீ வந்து ஸ்டார்ட் பண்ண போறியா? போய் வேலையை பாருமா, போமா. பொம்பளைன்னா அவ்வளவு கேவலமா தெரியுதா உனக்கு? சரி, இது என்னமா கையில நீளமா இருக்கு? இதுவானே ஆட்டோ ஸ்டார்ட் பண்றப்ப இது வந்துடுச்சு. கிக்கர் ராடுன. ஆரம்பமே கலக்கலா இருக்கு. இனி என்னென்ன பிச்சு வாங்க போறியோ? சரி, அத தூக்கி போட்டு பெட்டி எடுத்து நட. வா வா. யார் யாரு? ஆஹா, நம்ம குமரி கும்பிடுது. வாங்க அண்ணே, வாங்க 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 வாங்க. வந்துட்டேன். என்ன முத்தண்ணே கூட ஒரு குமரியோட வந்திருக்க மாதிரி இருக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல, ஐயா மேடத்துக்கு ஒரு டச் அப் கேள் வேணும்னு சொன்னார்ல, ஆமா அதுதான் இது. ஓ டச்சப்பா. தம்பி நமஸ்காரம் சொல்லிக்க. என்ன கும்பரின்னு கும்பர வளர்ந்துருச்சு. எந்திரிமா டச்சப்பம்மா, எந்திரிமா எந்திரிப்பா எந்திரிப்பா. யாருண்ணே இவரு? மிலிட்டரி மேனா? வாட்ச்மேன். வாட்ச்மேனா? ஆமா, மணி எத்தனை? மணி வாட்சி கட்டலமா? வாட்சியே கட்டல, நீ எல்லாம் ஒரு வாட்ச்மேன். ஆஹா, நுழையும் போதே நுணநாட்டியத்தோட போய்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவளுக்கு இவ சொந்தக்காரியா இருப்பாளோ? இவளு இருக்கிற கஷ்டம்தான். ஐயோ, எவ்வளவு பெரிய வீடு. வேடிக்கை பாக்குறது அப்புறம், முதல்ல உள்ளவா. பாலா சார் வணக்கம். வணக்கம். கௌசி, நான் சொல்ல பாலா சார் இவர்தான். எந்திரி எந்திரி எந்திரி. என்னண்ணே என்ன இதெல்லாம்? நர்மதாம்மா டச் அப். ஐயா நமஸ்காரம். கௌசி, ஐயா கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்க. அம்மா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. டாடி ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க. அடுத்த வாரம் நமக்கு கல்யாணம். மாமாட சொல்லி இதே மாதிரி ஒரு புது வீடு வாங்கி அதுல ஒரு நல்ல வாட்ச்மேனா வேலைக்கு வைக்கணும். ஏன் கல்யாண யோகம் இந்த அம்மாவுக்கு படமா புக்கா? நீ ஏன் கேட்டு திறக்கிற? வாட்ச்மேன் திறக்காம மிலிட்டரி மேன் அவன் திறப்பேன். மிலிட்டரி மேன் சொல்லிட்டு கடைசியில் வாட்ச்மேனா நீ? இருக்கட்டும் சார், ரெண்டுலயும் மேன் இருக்குல்ல, அப்ப பாதி தானே போய் சொல்லிருக்கேன். ஏண்டா டேய், இந்தியா கேட்டு வேலை பார்க்கறேன்னு சொன்னியடா? இந்த கேட் இந்தியாவுல தானே இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்கு. கேப்டன் வேற சொன்னியடா? என்ன சார் கிணத்தனமா பேசுறீங்க? மேஜர் சுந்தராஜன் சொல்றாங்க, அவர் எந்த மிலிட்டரியில மேஜரா இருந்தாரு? இப்ப விஜயகாந்த் சார் எடுத்துங்க, அவரை கேப்டன் கேப்டன் சொல்றோம், அவர் எந்த மிலிட்டரியில கேப்டனா இருந்தாரு? எல்லாம் ஒரு அண்டா கூப்பிடுறதா சார். சொல்லிவிட்டு லாஜிக் வேற பேசுற நீ? டிரைவர் யாரோட பத்தி கொடுத்துமா எல்லாம் திருப்பி வாங்கிடலாம். வா மாமா 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 மாமா, போராடுவோம் போராடுவோம், ஓய மாட்டோம் ஓய மாட்டோம்.
என்ன ஏறும் வரைங்கிறான்? தாலி ஏறும் வரை ஓய மாட்டோம்னு சொல்றாங்கப்பா. ஓய மாட்டோம், ஓய மாட்டோம். திட்டாதே, திட்டாதே. யாருக்குப்பா மாலை? உங்களுக்கு தானே? பொய்யா கோப்பு ஐயாசாமி, குரங்கு குப்புசாமி, பொற்காப்பளி கோவிந்தசாமி ஆகியோர்களின் சார்பாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு சவால் விடுகின்ற வகையிலே நமது ஏரியாவிலே அறப்போராட்டத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற நமது அண்ணன் அறப்போராட்ட மன்னன். அவரை இந்த ஏரியாவிலேயே 5 வயது குழந்தைக்கு கூட அவருடைய பேரை கேட்டால் தெரியும். அண்ணே, உங்க பேர் நானே மறந்து போச்சு. என் பேர் என்னப்பா? எருமை வெங்கடேஷ். எருமை வெங்கடேஷ் அவர்களுக்கு, வெங்கடேஷியா? வெறும் வெங்கடேஷ் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக சூட்டுகிறோம். இன்னும் 48 மணி நேரத்துக்கு குறையாமல் இந்த அறப்போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். வாழ்க போராட்டம், அண்ணன் வாழ்க. என்ன இந்த மூதேவி 48 மணி நேரம் கெடு வச்சுட்டு போறான்? அது இருக்கட்டுப்பா, சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஐயா வரப்பா. பீதாம்பரம் பொண்ணு வேணும், இல்லாவிட்டால் கல்லு வேணும். பீதாம்பரம் பொண்ணு வேணும். பனைமரத்துல ஓவாலா, பனைமரத்துல ஓவாலா, அந்த கலவாணி பசங்க ஆடிட்டு இருக்கான், நீ அவங்க சேர்ந்து ஆடிட்டு இருக்க. நீ நம்ம வீட்டு வாட்ச் போட டோண்டாக். என் உயரத்துக்கு என்ன வாட்ச்மேனா சேர்த்ததே பெரிய விஷயம். சங்கத்துக்கு கட்டுப்படலைன்னா ஏன் சங்க நெரிச்சு கொன்னுருவாங்கய்யா. போராடுவோம், போராடுவோம். போதும், மூடிக்க. பாத்தியாயா, என் பையனை சாதாரண வைகை புயலா நினைக்காத. அவன் இப்ப போராட்ட புயலா மாறிட்டான். ஜாக்கிரதை. மாமா, மரியாதையா எனக்கு பொண்ணையும் கொடுத்து வாட்ச்மேன் காலில் பூரா விழுந்து மன்னிப்பு கேளுங்க. இல்லன்னா இப்போதைக்கு இந்த ஏரியால இருக்க வாட்ச்மேன் தான் என் பின்னால நிக்கிறான். ஒத்து வரலன்னா டோட்டல் தமிழ்நாடே பின்னால வந்து நிக்கும். ஓம் பின்னால் தமிழ்நாடு நிக்குமா? போடா போ. வர வழிக்கிறேன் பாரியா. உன் பேர் என்ன? பழனி. உன் பேரு? மதுரை. அடுத்தது திருவண்ணாமலை. அதுக்கு அடுத்தது சிதம்பரம். உன் பேரு? திருப்பதி. திருப்பதி. பாத்தியாயா, ஆந்திராவில இருந்து அனுதாபால வீசிக்கிட்டு இருக்கு போராட்டத்துக்கு. மாமா, இன்னும் 48 மணி நேரம் டைம் தரேன். மரியாதையா எனக்கு கல்யாணத்தை பண்ணி. அதுக்குள்ள உன் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். பாக்குறேன்டா. எது? என் பையன் ஃபர்ஸ்ட் நைட் நீ பாக்குறியா? கல்யாணம் நடக்குதான்னு பாக்கலன்னு சொன்னேன்டா. போராடுவோம், போராடுவோம். வெங்கடேஷ், நீங்க இருக்க உன்னை நர்மதம் வர சொன்னாங்க. நர்மதாவது கோதாவரியாவது. தாலி கட்டும் வரை போராடுவோம். என்னன்னா லேட் பண்ணிட்டு நாழியார் தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏப்பா, 48 மணி நேரம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. இன்னும் ஒரு தகவலும் தெரியலையே. என்னடா பண்ண சொல்றேன்? நாலசுரம் ரெடி, மேளம் ரெடி, மாலை ரெடி, தாலி ரெடி, ஐயரும் ரெடி. ஆனா ஐயர் அவசரப்படுறாரு. இதை முடிச்சிட்டு ஒரு இழவுக்கு போகணுமா? ரொம்ப லேட் பண்ணலாம். 2 மந்திரி கன்ஃபியூஸ் ஆயிடும். போராட்டம் தொடர்க, அண்ணன் வெங்கடேஷ் வாழ்க. போராட்டம் தொடர்க, அண்ணன் வெங்கடேஷ் வாழ்க. கொட்டிக்கிழவி, கொஞ்ச நேரத்துக்கு மேல அந்த போராட்டத்தை பாராட்டி மாலை போட்டவன் தானே நீங்க? ஆமா, பாராட்டி விட்டு உள்ள இருந்து பணப்பட்டி தூக்கிட்டு வர்றீங்க. நாங்க ஒண்ணும் இதுக்கு போடல, அதுக்கு போட்டோம். அதுக்குன்னா யோ, வாட்ச்மேனுக்குலாம் ஸ்ட்ரைக் பண்ணும்போது தானே நாங்க திருட முடியும். திருடுங்களா நீங்க? சரிதான், இந்த கல்யாணம் நடந்தா மாதிரி தான். ஆளை விடுங்க. வாட்ச்மேனே காப்பாத்தீங்க. திருடிட்டு போறானுங்க, காப்பாத்தீங்க. ஐயா, வாட்ச்மேன் உங்களுக்கு கேவலமா போச்சு. நீங்களே காப்பாத்திக்கீங்க. ஐயா, நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் பாருங்க. சும்மா இருயா. வாட்ச்மேன் எல்லாம் ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இல்ல, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஐயோ ஐயோ, ஏய் என் பொண்டாட்டி உள்ள டேய், உள்ள ஓட்ட. டேய் ஐயோ, இந்த கொடுமையை பாருங்க, இந்த கொடுமையை பாருங்க. டேய் டேய், மொட்டை மொட்டை, உள்ள உள்ள அவள எங்க என் பொண்டாட்டி கொண்டு போறீங்க? இங்க எல்லாத்தையும் கழட்டுறதுக்கு டைம் இல்ல. எல்லையை தானதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு மீன்பாடி வண்டியில போட்டு அனுப்பிச்சு விடுறேன். இங்க நீ பிக்கப் பண்ணிக்க. ஐயா ஐயா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுக்கு இறக்கமே இல்லையா? நாங்க ஸ்ட்ரைக்ல இருக்கிறோம், எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. யாராவது கொஞ்சம். ஐயா, இன்னொரு ஐயோவா? ஐயோ ஐயோ ஐயோ, என் பொண்ணை கூட்டு வராங்களே. ஐயோ ஐயோ, சார் சார் சார், என் பொண்ணை கூட்டிட்டு வரானுங்க சார். சார், என் குடும்பத்தையே கூட்டு போறானுங்க சார், கொஞ்சம் காப்பாத்துங்க சார். உன் குடும்பத்தை கூட்டிட்டு போனா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சம்பந்தி, நீங்களே இப்படி சொல்லலாமா? என்னது சம்பந்தியா? ஆமா மாப்பிள்ள, பொண்ணை கட்டி கொடுத்துறேன். முதல்ல என் பொண்ணை காப்பாத்துங்க. பொண்ணை கட்டுறது இருக்கட்டும், வாட்ச்மேனை கேவலமா பேசுறதுக்கு மன்னிப்பு கேளுங்க. ஐயா, எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்கய்யா, மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. தெரிஞ்சுக்கங்க, வாட்ச் கட்டின எல்லாரும் வாட்ச்மேன் கிடையாது. நீங்க சம்பாதிச்ச சொத்து சுகம், உங்க பொண்டாட்டி பிள்ளைல ராத்திரியும் பகலுமா கண்முழிச்சு காப்பாத்துறா பாத்தீங்களா, அவன் தான் வாட்ச்மேன். வாஸ்தவம் தான் மாப்பிள்ள. சமுதாயத்தில் நீங்க பொறுப்பான ஆளு புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மாமா, கொண்டாட மாலை தாங்க. போடுங்க மாலையை. பிடி. லேடிஸ் காலேஜ் ஒண்ணு விடாம வளைச்சு போட்டு அடிக்கிறீங்க. இன்னுமா உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல? என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அமைய வேண்டாமா? என்ன பைத்தியார்த்தமா பேசிட்டு இருக்கிற? சார், அந்த ஒயிட் சுடிதாரு அவ இல்லையா சார்? இந்த பொண்ணு
ஏன் இப்படி அவசரப்படுற? வந்துட்டாயா? கொண்டா கொண்டா கொண்டா, கேமரா ரெடியா? வா 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 வா. ஆஹா டேய், என் ஆளு வருதுடா. பை பை டி. பியூட்டிஃபுல். ஆஹா. வாட்டர் ஆங்கிள். ராஸ்கல் இன்னைக்கு அந்த போட்டோ எடுக்கறானா? எனக்கு இருக்கு உனக்கு. வாமா வந்து ஏறிக்க. அப்பா யாருன்னே தெரியலப்பா, 2 நாளா போட்டோ எடுத்துட்டே இருக்கானுங்க. பார்த்தா பொறுக்கிங்க மாதிரி இருக்கானுங்க. சூப்பர்ல. எப்பா இங்க வாங்க. என்னடா இது? எவனோ ஒருத்தன் நம்ம பக்கம் கையை நீட்டி கூப்பிடுற மாதிரி தெரியுது. ஒருவேளை உங்க அப்பனா இருக்குமோ? அவரை பார்த்தா உங்களை சம்மதம் பேச வர சொல்ற மாதிரி இருக்கு. ஹலோ மிஸ்டர், உங்களை தான். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், வர்றேன் சார். வந்துறியா? என்ன மிஸ்டர் சார் 2 நாளா என் பொண்ணை ஃபாலோ பண்றீங்களா? ஸ்டில்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்களா? எடுக்கிறேன் சார். என்ன விஷயம்? அது ஸ்டில் எடுக்கிற அளவுக்கு உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க சார். ஸ்டில் எடுக்கிறதுக்கு மட்டுமா? உங்களுக்கு நான் பதில் சொன்னா புரியாது. போலீஸ் பதில் சொன்னாதான் புரியும். போலீஸா? போலீஸ்ல என்ன சொல்ற? போலீஸ் போலீஸ் என்ன சார்? இங்க வாங்க. சார் இப்ப எதுக்கு சார் அவங்கள எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு? வேணாம் சார். எனி ப்ராப்ளம்? சார் இது என் பொண்ணு. இவங்க 2 நாளா என் பொண்ணை ஃபாலோ பண்ணி ஸ்டில்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு கேளுங்க. ஏண்டா பொண்ணுங்க அனுமதி இல்லாம ஸ்டில் எடுக்கிறதா உன் வேலையா? இல்ல சார், அது வந்து நான் வந்து சார் காலேஜா போய் பொண்ணுங்களை ஸ்டில் எடுத்து இவர்தான் சார், நான் இல்ல சார். ஓஹோ, காலேஜா வேற போய் பொண்ணுங்களை ஸ்டில் எடுக்கிறியா? ஏண்டா எவ்வளவு ஐயோ, திமிரு இருந்தா சார், அடி அடிங்க சார், அடிக்காதீங்க சார், வலிக்குது சார். சார், அடிக்காதீங்க சார், அவர் தான் சார், நான் இல்ல சார். நான் ஒரு எதிர்கால ஹாலிவுட் டைரக்டர் சார். என்ன அடிச்சு நீங்க கேவலப்பட்டு போறீங்க. சார் என் பேரு குமார் சார். நான் ஒரு சினிமா டைரக்டர் சார். நான் என் கதைக்கு ஹீரோயின் தேடி காலேஜா சுத்திக்கிட்டு இருந்தேன் சார். எல்லா விதத்திலையும் பொருத்தமா இருந்தவங்க என் கல்பனா மட்டும்தான் சார். நீங்க என்ன மாத்தினாலும் சரிங்க சார். என் கல்பனாவை மாத்த நான் தயாரா இல்ல சார். நீங்க என்ன நம்பலன்னா இந்த பாருங்க சார், என் யூனியன் கார்டு. ஆமா சார். சார் இவர் உண்மையிலே சினிமா டைரக்டர் தான் சார். அப்படியா? நடிகை தேடி வந்திருக்காரு. ஓகே சார், தேங்க்ஸ். மச்சான் நான் தானே பீம்பாய் பேசுறேன். இன்னைக்கு நம்ம தலை படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம ஆபீஸ் நான் பரபரப்பே இல்லாம இருக்கேன். அதுக்காக தான் நானும் அலைஞ்சிட்டு இருக்கேன். என்கிட்ட வெறும் 5 ரூபா தான் இருக்கு. என்னது 5 ரூபா தான் இருக்கேன். அச்சே டேய் பர்மா, நான் ஜாக்கி சேன் பேசுறேன். சொல்றா. நீ நினைச்சா அந்த தியேட்டரே விலைக்கு வாங்கிடலாம். டிக்கெட் வாங்குறதா பெரிய விஷயம். எப்படியாவது பணத்தை உசார் பண்ணிட்டு வா. நாங்க டாஸ்மாக் கிட்ட வெயிட் பண்ணிட்டுமா? சக்தி ஸ்டோரா? இந்தாடா சக்தி ஸ்டோரா. என்னடா ஹலோ, என்னடா கட் பண்ணிட்டான். போலாம் வா. வாங்கடா டேய். அதோ பாரு நம்ம பர்மா போலாம். ஹாய். ஹாய் மச்சான். என்னடா டேய், இன்னைக்கு படம் வேற ரிலீஸ். உன்னை எங்கலாம் தேடுறது? மணி ஆகுதுடா. மச்சான் ஏதாவது ஐடியா பண்ணா? ஆமாண்டா. ஒரு ஐடியா இருக்கு, ஆனா எல்லாரும் ஒத்துழைக்கணும். சரியா? வாங்க. ஓகே ஓகே. ஒரு ஹமாம் சோப். எல்லாரும் சோப் போட்டு குளிப்பாங்க. நீ ஒரு சோப்பையே குளிப்பாட்டி விடுறியாடா? ஆமா, சூப்பர் ஹமாம் சோப் 1000 ரூபாய். அம்மா வாங்க, ஐயா வாங்க, சூப்பர் ஹமாம் சோப் 1000 ரூபாய். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். ஹமாம் சோப் சூப்பர் ஹமாம் சோப். வாங்க சார், வாங்க சார். போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்க சார், சூப்பர் ஹமாம் சோப். வாங்க சார். ஏம்பா கவர்பிரிக்கா சோப்பை 15 ரூபாய் சொல்றாங்க. யாரோ குளிச்ச சோப்பு 1000 ரூபாய் சொல்றீங்க? யாரோ குளிச்ச சோப் தான், ஆனா யார் குளிச்ச சோப்பு தெரியுமா? உலகழகி ஐஸ்வர்யா ராய் குளிச்ச சோப் இது. என்னது உலகழகி ஐஸ்வர்யா ராயா? தங்கச்சல மாதிரியே இருக்குமே. ஆமா, கருப்பா இருக்கிற உடம்புல இத போட்டு தேய்ச்சா சிகப்பாயிடுவனா? கமலஹாசன் கலர் வந்துருவீங்க நீங்க. ஐயோ யாரும் குற்றாதீங்க தம்பி. 1000 ரூபாய். ஓகேண்ணா. நீதான் அந்த அதிர்ஷ்டசாலி. போய் என்ஜாய். ஓகேடா. ஏங்கப்பா இவ்வளவு கூட்டமா இருக்கு. இப்படியே 4 படம் ஃபுல்லானா அடுத்த சீன் நம்ம தலைவிதான். பாத்தியா மச்சான் கூட்டம் எப்படி அலபாயுதுன்னு? நம்ம ஹீரோயின் படமாச்சா சும்மாவா? ஆனா டிக்கெட் தான் எப்படி வாங்க போறோமோ தெரியல. கியூல நிக்க வேண்டியதா? ஆமாடா, கூட்டத்தை பாத்தியா? முட்டி மோதி போறக்குள்ள ஹவுஸ்ஃபுல் போட தொங்குட்டுருவான். மச்சான் நீ நர்மதாவோட ரசிகன் மட்டும் இல்ல, வெறியனும் கூட. ஃபர்ஸ்ட் ஷோ நீ பார்க்கலாம் எப்படிடா? பேசாம பிளாக்ல வாங்கிடுவோம். ஏன் படத்தை பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்கணுமா? எதுக்குடா இருக்கு இந்த படம்? பாத்தியா, பணம் 10 செய்யும். இப்படி சூடு என்ன செய்யறேன் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஆட்டோமேட்டிக் கட் பண்ணனும். 1000 ரூபீஸ்க்கு சேஞ்ச் இருக்குமா? முன்னாடி போய் கேளுப்பா. Thank you சார். சேஞ்ச் இருக்கா? இல்ல சார். என்னடா 1000 நோட்டை கொடுக்குறான்? லஞ்சம் கொடுத்து டிக்கெட் வாங்குவானே. டேய் அவன் ஏதோ மாஸ்டர் பிளானோட தான் போயிட்டு இருக்கான். பொறுத்து இருந்து பாப்போம். சார் சேஞ்ச் இருக்கா? இல்லைங்க. ஹலோ, என்னடா இது வேணுமா? இருக்கா? கொஞ்சம் கம்மியா இருக்குது, பரவாயில்லையா? எவ்வளோ? 970 ரூபாய் கம்மியா இருக்குது, வாங்கிக்கிறியா? கோடா சீனா. மச்சி
யாரா அவன்? சார் சேஞ்ச் இருக்கா? கவுண்டர்ல போய் கேளுங்க. ஓகே தேங்க்யூ. ஒரு நிமிஷம் 10 டிக்கெட் கொடுங்க. மச்சான் டிக்கெட் வாங்கிட்டேன்.